உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் பார்த்தீங்கன்னா வந்தா ராஜாவாக தான் வருவேன். இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே கலர்ஃபுல்லான மூவி தான் எடுத்துகிட்டு இருப்பாரு. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கமர்ஷியலாகவும் இருக்கும். இந்த படமும் அப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்பேக்காக இந்த படம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சிசியில் அவர் நடிச்சிருந்தாலுமே ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருந்தார அது அந்த படம் அவருக்கான படமாக இருக்காது, டேரக்டரான படமாக தான் இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க அவருக்கான படமாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிஞ்சு போன குடும்பத்தை திரும்ப சேர்த்துக்கிறது இந்த படத்தில் ஒன்னே ஸ்டோரியே இருக்கு. எஸ்டிஆர் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா கமர்ஷியலான ஒரு ஜாலி கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. யோகி பாபு, ரோபோ சங்கர் இவங்களோட இணைஞ்சு வர சீன் எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே இருக்கு. யோகி பாபு, ரோபோ சங்கர் இவங்க ரெண்டு பேருமே ஒன்லைன் காமெடி நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. இவங்களோட காமெடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேகா ஆகாஷ், கேத்தன் தெரசா இந்த படத்தில் 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. 2 பேருக்கு இந்த படத்தை ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ் சினிமா எப்படி யூஸ்வலாக வந்து ஹீரோயின்ஸ் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களை வந்து கிளாமருக்காகவும் பாட்டுக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன், பிரபு, நாசர் போன்ற பிரபலங்களோட பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க சின்ன ரோலாக இருந்தாலும் கொஞ்சமான சீனாக இருந்தாலும் அவன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இசை. இந்த படத்துக்கு இசை அமைச்சது பார்த்தீங்கன்னா இப்போ ஆதி. ஆனால் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாருன்னு டவுட்டாக தான் இருக்குது. இந்த படத்தில் நிறைய பாட்டு இருந்தாலுமே எந்த பாட்டுமே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இந்த படத்தில் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா போட்டிருக்காரு, வித்தியாசமாகவும் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு இம்பாக்ட்டுமே அதை கொடுக்கல. அடுத்து பார்த்தா ரெட் கார்டு பாட்டு மட்டும் இந்த படத்தில் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. விஷயம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் நிறையா சீன் பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ் ஆகுது. நிறைய கேஷ்னு குரூ இருந்தாலுமே அவங்க யாருக்கும் பெருசாக முக்கியத்துவம் தரலை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா படம் வந்து லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சிம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜாலி கேரக்டர் நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் ஒரு எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ஜாலியான படமாக இருக்குது. சிம்பு ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இந்த படம் யாருக்கான படம்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கெலாம் பார்க்காம ஃபேமிலியோட போய் படம் பார்க்கறது ரொம்ப என்டர்டெய்னிங்காக அந்த படம் இருக்கும். இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்தளவு எஃபெக்டிவாகவும் இல்லை, அது ஒரு பெரிய நெகட்டிவாக இந்த படத்தில் வச்சுக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இருக்குது. கதை பார்த்தீங்கன்னா பெரிய கதைலாம் இல்லை. இந்த படத்தில் மொத்த கதை பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக தமிழ் சினிமா எடுக்கிற அதே நார்மலான கதை எடுத்திருக்காங்க. கதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஓவர் ரேட்டிங் எவ்வளோ தரலான்னு பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 2.5 மதிப்பெண் தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு எந்த அளவு படம் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.